அண்மை செய்தி. திருச்சி மாவட்டம் திண்டுக்கரை அருகே இளைஞர் ஒருவர் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பேருந்தில் பயணித்துக் கொண்டிருந்த விஷ்ணு என்ற இளைஞரை கீழே இறக்கிவிட்ட அந்த கும்பல் அவரை வெட்டி கொண்டிருக்கிறது. பேருந்திலிருந்தே கீழே தள்ளிவிட்டு ஓட ஓட விரட்டி வெட்டி கொன்ற கொடூர சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணையவிருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். சம்பவமானது எப்பொழுது நடைபெற்றது? கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறதா? என்ன விரிவான விவரங்கள்? வணக்கம் கௌதமி. திருச்சி மாவட்டம் ஜீயபுரம் அடுத்து கொடியாலம் மாரியம்மன் கோவில் வசிப்பவர் கணபதி. இவரது மகன் விஷ்ணு ஆட்டோ ஓட்டுநராக இருந்துள்ளார். இந்த நிலையில் இன்று விஷ்ணு கொடியாலத்தில் இருந்து அரசு பேருந்தில் ஏறி சத்திரமேதன் நோக்கி சென்று கொண்டிருந்தார். கொடியாலம் அடுத்து திண்டுக்கரை ரயில்வே கேட் அருகே பேருந்து சென்ற போது விஷ்ணு பேருந்தின் பின்பக்கம் படியேட்டில் நின்றிருந்தார். அப்போது ஹெல்மெட் அணிந்து கொண்டு இரண்டு இருசக்கர வாகனத்தில் 5 பேர் கொண்ட கும்பலில் ஒருவர் பேருந்தின் பின்பக்கம் ஏறி விஷ்ணுவை கீழே காலால் எட்டி உதைத்துள்ளார். இதனால் நிலை தடுமாறி விழுந்த விஷ்ணு விழுந்துள்ளார். பின்னர் 5 பேர் கும்பல் சாராமாரியா அவர் முகம், தலைப்பகுதி, கழுத்து முட்டம் பல்வேறு பகுதியில் வெட்டி தப்பி ஓடினார். இதில் ரத்த வெள்ளத்தில் விஷ்ணு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த ஜீயபுரம் போலீசார் விஷ்ணுவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். சம்பவ இடத்தில் அரசு பேருந்து பின்புறம் பகுதியில் கைரேகை நிபுணர்கள் கைரேகை பதிவுகளை பதிவு செய்தனர். மேலும் மோப்பநாய் உதவியுடன் குற்றவாளிகளை தற்போது தேடி வருகின்றனர். காலை 9 மணி அளவில் பட்டப்பகலில் அரசு பேருந்தில் பயணம் செய்த இளைஞரை 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி சாரமாரியா கொலை செய்த சம்பவம் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கடந்த 1 வருடத்திற்கு முன்பாக கொடியாலம் பகுதியை சேர்ந்த கோகுல் என்பவன் அதே பகுதியை சேர்ந்த பெண்ணுடன் தொடர்பு வைத்துள்ளார். அந்த பெண் விஷ்ணுவின் உறவினர் என்பதால் விஷ்ணு கண்டித்துள்ளார். மேலும் நண்பர்களும் சேர்ந்து கோகுலை கொலை செய்தும் உள்ளார். அப்போது விஷ்ணுவின் வயது 18 வயதாக இருந்தது. கோகுல் கொலை நடந்து கடந்த வாரம் 1 வருடம் ஆகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளிவந்த விஷ்ணுவை பழிக்கு பழியாக தற்போது படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.